வணக்கங்க. நான் ரதி. இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக ஒரு சிக்கன் மசாலா செய்வோமா? இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பிரியாணி மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், கொஞ்சம் போல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் பொரியட்டும். இந்த கேப்பில் ஒரு கதையை கேட்போமா? மகாபாரதத்தில் அர்ஜுனன் சிவனை நோக்கி ஒரு தவம் செய்தார். அவருக்கு இடையூறு பண்ணுறதுக்குன்னே ஒரு காட்டு பண்ணி வருது. அப்போது அங்கே ஒரு வேடனும் வரான். அங்கே அர்ஜுனரும் வேடனும் பன்றியை நோக்கி அம்பை எய்துறாங்க. கதையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும். எண்ணெய் நான் ஊற்றலாம், ஏற்கனவே இருந்த எண்ணெயே போதுமாக இருந்துச்சு. வதங்கட்டும், மீதி கதையை பார்க்கலாம். கேட்கலாம். இந்த வேட்டை எனக்கு தான் சொல்லிட்டு அர்ஜுனரும் வேடனும் சண்டை போடுறாங்க. எவ்வளவோ முயன்று பார்த்தும் அர்ஜுனரால் அந்த வேடனை ஜெயிக்கவே முடியல. கதையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது வெட்டி வச்ச சிக்கனை வதங்கின வெங்காயத்தில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் சிக்கனில் போட்டு நல்லா பரட்டி எடுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் இருந்த மசாலா கூட தண்ணியை ஊற்றி அது கலக்கி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கொதி வந்ததும் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மீதி கதையை கேட்கலாம். அதுக்கப்புறமா அர்ஜுனன் தோல்வியை ஒத்துக்கிட்டு இந்த வெற்றி உங்களுடையது தான், இந்த வேட்டையும் உங்களுடையது தான் அப்படின்னு சொல்லி பணிவோடு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் வேடன் கிடையாது, சிவபெருமான் சொல்லிட்டு சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு. அப்போ சிவபெருமான், உன் தைரியமும் உன் பணிவையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாஸ்தபதாஸ்திரம்ங்கிற ஒரு ஆயுதத்தை கொடுக்குறேன். அந்த ஆயுதத்தை நீ நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு எளியவர்கள் முன்னாடி நம்ம தோல்வி அடையலாம், நடக்கலாம். அப்போ நமக்கு இருக்க வேண்டியது அகந்தை இல்லை, பணிவு. அந்த பணிவு இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டோரி நல்லா இருந்துச்சுல? இந்த கேப்பில் சிக்கனும் நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிருச்சு, கதையும் முடிஞ்சிருச்சு. கதையை நான் சொல்லிட்டேன். மசாலா எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மசாலா ஈஸியாக பண்ணிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு எதுவுமே சேர்த்துருக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக தான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்படி சீக்கிரமாக சமையலை முடிச்சுட்டு சண்டே அதுவுமா நல்லா ரெஸ்ட் எடுங்க. சிக்கன் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு.